வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அந்த பாட்டிலே எல்லாம் புரிஞ்சிருக்கும். சிம்பிள் தமிழ் தான். உன்னை கேட்டுப்பார் யார் என்று. அதை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் யார் அப்படிங்கிறது தான். சம்பாளா பொறுத்த மட்டும் என்னென்னா, நான் யார் அப்படிங்கிறது நல்லா தெரியணும். அது சுவாமி மகரிஷி ஐயா ரொம்ப விளக்கமாக கொடுத்துட்டாங்க. அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் பாபாவோட எனர்ஜி. பாபானா குரு பரம்பரா. அவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை இல்லைங்களா. அவருக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் தத்தாத்திரேயரோட ஆத்மா. அதனால் குரு பரம்பரா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் பாபாவோட எனர்ஜியும் மகரிஷி ஐயாவோட ஞான புரிதல், இந்த ரெண்டோட வெளிப்பாடு தான் ஷம்பாலா அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்தது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மனிதர்களை மூட பழக்க வழக்கங்களில் இருந்து உண்மையான ஆன்மீகத்தை கொடுப்பதற்கு ஒரு உன்னதமான நிலையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மகரிஷி ஐயாவும் சரி, இவரும் சரி, யாரையும் பக்கத்தில் அண்ட விட மாட்டார். ஸ்ரீடியில் பாபா இருக்கும்போது விரட்டி விட்டுருவார், துரத்திடுவார். பேர் புகழுக்காக அவர் ஆசைப்பட்டதே கிடையாது. அவங்க சச்சரி தான் ஒன்று இருக்குது. அது முழுக்க நான் படித்தது இல்லை. ஆனால் வீட்டில் எல்லோரும் படிக்கும்போது அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்புறம் மேரே சாய் அப்படின்னு ஒரு நாடகம் எப்போவுமே அதை நாங்கள் அடிக்கடி பார்த்துட்ருப்போம். அதில் எல்லாமே அன்பாக இருப்பார், இதாக இருப்பார். ஆனால் அவர் பக்கத்தில் போய் நெருங்கணும் அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருவார். எல்லாத்தையும் என் பக்கத்தில் வராதுன்னு விரட்டிடுவார். இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ண அதில் தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது. பாபா ரொம்ப பிடிச்சது காரணம் அவருடைய பர்சனல் லைஃப் எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய நம்ம வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது அவருடைய ஆட்டிடியூட், எல்லோரும் எல்லாத்தையும் கடந்து நிற்கணும். அதாவது இந்த எம்மதமும் சம்மதம், ஒரு இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்கலை. அந்த அறிவுபூர்வமாக ஆன்மீகத்தை கொண்டு போன காலகட்டத்தில், அதுவும் கிராமத்துலனா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அந்த அளவுக்கு பாடுபட்டு அது வெளியில் கொண்டாந்துருக்கார். அது மாதிரி இவர் மகரிஷி ஐயா கேட்கவே வேண்டாம், அது எல்லாருக்குமே தெரியும். அவர் அவ்வளோ தூரத்துக்கு எல்லா மிராக்கிள் பண்ணக்கூடிய அந்த ஸ்டஃப் இருந்தும் மிராக்கிள் பண்ணாமல் நம்மளை எல்லாத்தையும் மிராக்கிள் பண்ண வைப்பதற்கு உண்டான ப்ராசஸை கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் குரு. இப்போ இதன் மூலமாக தான் நம்ம இந்த மூட பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு ஆன்மீக நிலையை கொடுக்க போது தான் நம்ம இறைவனின் மறுவடிவம், இறைவனின் தொகுப்பின் வெளிப்பாடு, ஒரு இறைவனின் நிகழ்ச்சியின் இன்னொரு நிகழ்ச்சி ஆக இந்த மனித பிண்டம் மலர்ந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும். நம்மள ஒரு நிகழ்ச்சி தானே. இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சி தெரிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா மில்லினியர் ஆகணும்னு ஆசைலாம் வராது. மில்லினியர் ஆக மாட்டோம். லைஃப்பை டே டு டே லைஃப்பை ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போ அந்த இடத்துல தான் ஒரு ஃபார்முலா அதே சித்தர் பெருமானார்கள் கொடுத்தது தான், பித்த நிலையில் சித்தனாகி மனிதனாக, சாதாரண மனிதனாக வாழ்வதே ஜீவன் முக்தி. பித்த நிலை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் தன்முனைப்பு இருக்குல்ல. அது சமாதி ஸ்டேட்டு தெரிஞ்சிட்டுனா, சமாதி ஸ்டேட் தெரிஞ்சிட்டுன்னு தன்முனைப்பு அங்கே எட்டிப்பாக. தன்முனைப்பு இல்லாத ஒரு நிலை தான் சமாதி. எண்ணம் இல்லாத நிலை, எண்ணமற்ற நிலை சமாதி. சமம் ப்ளஸ் ஆதி சமாதி. அந்த சமாதி ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன வராது. ஆனால் அந்த பாடியில் உள்ள உணர்வு நிலைக்கு வரும்போது ஒரு தன்முனைப்பு வரும். அதுவும் அங்கே இருக்கக்கூடாது. சித்த நிலையில் இருக்கும்போது கூட எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் மிராக்கிள் பண்ணுவேன், இவ்வளோ பேரை நான் ஹீல் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு ஒரு எண்ணத்தில் மிதந்துக்கிட்டு இருந்தாலும் அதுவும் தன்முனைப்போட ஒரு வகை தான். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி கொங்கணவர் சித்தரெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. வாசியம்மாட்ட போய் நிற்கும்போது கொக்கென்று நினைத்தாவே கொங்கணவா அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு அது தெரிஞ்சு போச்சு. தவம் பண்ணாமல் அவங்க கடமை பலனை எதிர்பார்க்காம
அந்த கடமையை பண்ணி 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 அவங்களுக்கு அந்த இறை சக்தி, இறை ஞானம், இறை அந்த பவர் அந்த வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு அடுந்தவும் பண்ணி அந்த பவரை வாங்கிட்டு வந்திருந்தார். அவங்க பலனை எதிர்பார்க்காம கணவனுக்கு, அது திருவள்ளுவர் பெருமானாருக்கு சேவை பண்ணி 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 அவரை விட ஒரு ஸ்டெப்புக்கு மேலே பவரை இவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். இப்போவும் அதுதான், தன்முனைப்பு இல்லாத மக்களுக்கு, தன்முனைப்பை பற்றி முற்றிலும் புரிந்தவங்களுக்கு மட்டும்தான் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நம்ம டியூட்டியை செய்ய முடியும். இப்போ அதுக்குன்னு 100% நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாது இருக்கணும்னு சொல்ல வரல. நம்ம 60-40 ரேஷியோ கொடுத்தாச்சு. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 60% நீங்கள் தன்முனைப்பு இல்லாமல், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் டே டு டே லைஃப்பை நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா we can do lot of miracle. அப்போ இதே மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரு ஈர்ப்பு சென்டராக மாறுவீங்க. அப்போ ஈர்ப்பு சென்டராக மாறும்போது நீங்கள் நினைக்கிறது நடக்குமா நடக்காதா? அப்போ உங்களுக்கு அந்த நினைவு கொண்டு வந்தீங்க, பணம் எனக்கு வேணும் அப்படின்னா பணம் வருமா வராதா? பணங்கிறது மெட்டீரியல் தானே, அது வரதானே செய்யும். அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் அந்த எல்லாமே இருக்குது, அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு தூசு, துரும்பு, எறும்பு எல்லாத்துலேயும், எறும்பாச்சு உயிர் இருக்குது, தூசுக்கு உயிர் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆட்டமோட அணுவோட அந்த ஸ்பின்னிங் அங்கே இருக்குது. அங்கே ஸ்பின்னிங் இருந்தாலே, அந்த சுழற்சி இருந்தாலே அது ஒரு சுழற்சியின் நிகழ்ச்சியின் வெளிப்பாடு. அங்கே ஒரு பெரிய ஆறா வெளிப்பட்டுருக்கும் அந்த தூசில் நம்மக்கிட்ட இருந்து ஆறா வெளிப்பட்டுருக்கும். அதாவது நம்மக்கிட்டேயும் அந்த உயிர் மையம் சுழன்று ஒரு சுழற்சியின் தன்மையில் சுழற்றப்பட்டு இருக்கு. அப்போ சுழற்சி அப்படின்னு வரும்போதே அங்கே ஒரு இப்போ ஃபேனு சுற்றுதுன்னா அங்கேருந்து காற்று வருது இல்லை, அதே மாதிரி சுழற்சி அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேவை தான் ஆறா அப்படிங்கிறோம். நம்மளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வேவில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆறா இருக்கும். தூய்மையான எண்ணமாக இருந்ததுன்னா சூப்பரான ஆறாவாக வெளிப்படும், பாசிட்டிவ் ஆறாவாக வெளிப்படும். தூய்மையாக இல்லாத எண்ணம் வச்சுருந்தோம் அப்படின்னா நெகட்டிவான ஆறா வெளிப்பட்டுருக்கும். ஆனால் ஆறா எப்பவும் வெளிப்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஆன்மா நம்ம உடலில், இந்த பாடியில் ஆன்மா இருக்கிற வரைக்கும், உயிர் மையம் சுழன்று கொண்டு இருக்கிற வரைக்கும் ஆறாங்கிறது அந்த வெளிப்பாடு, அந்த வேவ் லென்த்து, அந்த வேவ்ஸை வெளியில் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை பாசிட்டிவாக மாற்றுறதும் நெகட்டிவாக மாற்றுறதும் நம்மளுடைய எண்ண தூய்மையிலே இருக்குது, வினை தூய்மையில் இருக்குது, செயல் விளைவு தத்துவத்தில் இருக்குது, தன்முனைப்பில் இருக்குது. ரொம்ப சிம்பிள். சரி, நிறைய பேர் சொல்லலாம், நான் ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் தன்முனைப்பு குறையலை, இன்னும் கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். வரட்டும், நல்லா வரட்டும். கோபம் வருதுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவே பெரிய மெகா ரிசல்ட்டு தெரியுமா? எனக்கு அப்படி தான் நடந்தது. கோபம் முதல்ல எதுக்கு வருது அப்படின்னே தெரியாது, ஏன் வருதுன்னு தெரியாது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை கோவப்படுறேன்னு எனக்கு அது கவுண்ட் பண்ணிடுவேன். அது எவ்வளோ பெரிய ரிசல்ட் தெரியுமா? கோபம் வருதுன்னு சொல்லி ரியலைசேஷன் நடக்கு பார்த்தீங்களா, அதுவே மெகா ரிசல்ட்டு. அந்த ரியலைசேஷன் வந்துட்டாலே பாஸ், வி ஆர் பாஸ், நம்ம பாஸ் ஆகிட்டோம். அதுன்னு கோபம் 100% வராமல் இருக்கவே முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம சம்பாலில் சொல்லியிருக்கிறோம், கோபம் வரல, இந்த உணர்ச்சி அந்த எமோஷனல் ஸ்டேட் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாடி இருக்காது, பாடியை விட்டு டிபர்ட் ஆயிரும். அது மாதிரி தியானம் பண்ணாதான் நம்ம வி ஆர் ஃபிட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு கிடையவே கிடையாது. தியானம் பண்ணாமலே நிறைய பேர், தியானம் ஒரு இனிஷியல் இதில் தான் தியானம் தேவை. அது ஒரு ஸ்டெப், அவ்வளோதான், ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு இது. இப்போ நம்ம சுவிட்ச் இருக்குது, லைட் இருக்குது, டியூப் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். சுவிட்சை போட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் இல்லையா, லைட் எரிஞ்சிட்ருக்கும். எப்போ லைட்டு தேவையில்லை அப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணுவோம், ஆஃப் மோடு கொண்டு போவோம், அவ்வளோதானே செய்வோம். அந்த சுவிட்சுங்கிறது எதுக்கு? லைட்டை ஆன் பண்ணவும் லைட்டை ஆஃப் பண்ணவும் அந்த டூல் அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்படுது, யூஸ் பண்ணப்படுது அந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் தியானம் அப்படிங்கிறது ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, அதை ட்ரிகர் பண்ணுவதற்காக தான். இப்போ
தியானம். அதாவது இந்த ஸ்டவ் இருக்குது, ஸ்டவ்வில் வந்து நம்ம இக்னேஷன் பண்ணுவோம்ல, அந்த இக்னேட்டர் ஒரு இதை வச்சு லைட்டரை வச்சு டப்புன்னு அடித்து தானே நம்ம கேஸை வந்து பற்ற வைப்போம். எப்போ முதல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு இக்னேட்டர் இல்லை அப்படின்னா கேஸை திறந்து விட்டோம்னா கேஸோட ஸ்மெல்லு வரும், அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் வர வாய்ப்பு. கேஸ் எரியணும்னா ஒரு இக்னேட்டர் வேணும், ஒரு அந்த இதை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ட்ரிகரிங்காக தான் தியானம். எல்லோரும் சொல்லுவாங்க தியானம் வந்து பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. சம்பாளால் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும், அதை பிரித்து மேய்ஞ்சிட்டான் அப்படிம்பாங்க, அதில் பிரித்து மேயணும். அப்படியே அது டிஸ்மேண்டில் பண்ணி அப்படியே அசம்பிள் பண்ணணும். அப்புறம் அசம்பிளை வந்து டிஸ்மேண்டில் இப்படி மாறி மாறி பண்ணி பார்க்கணும் அங்குள்ள என்ன இருக்குது. நிறைய பேர் பயங்காட்டுவாங்க தியானம் பண்ணலாம் உனக்கு ஒன்றுமே நடக்காது. தியானம் தேவை தான். இப்போ கேசிஎம் தேவைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு தான் கேசிஎம், ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தான் அந்த இது மார்னிங் மெடிடேஷன், மற்ற மெடிடேஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் பியாண்ட் தட் தேர்ட் டைமென்ஷன், அதாவது பியாண்ட் த ஃபோர்த் டைமென்ஷன், அதாவது பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனில் நிற்கும்போது ஃபோர்த் டைமென்ஷன்லாம் போகணுன்னா தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிற வரைக்கும் தான் தியானம் ஒர்க் அவுட் ஆகும். பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனில் போனோன்னா அங்கே ஆஸ்ட்ரல் ட்ராவல் தான் நடக்க ஆரம்பிக்கும். தியானம் இங்கே ஆக்னை துடிப்பதையோ துரியம் துடிப்பதையோ அங்கே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. துரியாதீதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷன் நடத்தப்படும் பொழுது அங்கே தியானம் தேவைப்படாது. சம்பாளாவை பொறுத்த மட்டும் இப்போ அடிக்கடி நம்ம கிளாஸில் வர போய் இந்த பீயிங்கோட அப்படியே நம்ம எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி 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 நம்மளுக்கு ஒரு புரிதல் வருது. அப்போ தியானத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே நடக்காது. அப்படின்னா அப்போ மற்றவங்களாம் வாழலையா? எல்லோரும் தியானம் பண்ணுறவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்களா? தியானம் பண்ணாதவங்களும் சின்ன ஆளாக இருக்காங்க. தியானம் பண்ணாதவங்க எத்தனையோ மில்லியனர் இருக்காங்க, எத்தனையோ பேர் பெரிய பெரிய விஐபியாக இருக்கிறாங்க. என்ன இவங்க அதை விட பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இப்படி தான் நம்ம எல்லா விதத்துலேயும் அந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஈர்ப்பு சக்தி அதுதான் பிரதானம், மூலம். அந்த ஈர்ப்பு சக்தியை நமக்குள்ளே எப்படி டெவலப் பண்ணுவது, ராணி தேனியாக எப்படி மாறுவது, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி மாறுவது, நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ இதை மாறணுன்னா தன்முனைப்பு பெர்சன்டேஜை தன்முனைப்பை குறைக்கணும், தன்முனைப்பு இல்லாத பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும், 60-40. அதுக்கப்புறம் விளைவறிந்து செயல் செய்தல். தன்முனைப்பை நம்ம குறைக்க ஆரம்பித்தாலே அந்த விளைவறிந்து செயல் செய்வதற்குண்டான ஸ்டெப்பு நமக்குள்ளார உள் உணர்வாக உருவாக்கப்பட்டோம். இதுதான் என்ன சொல்கிறது, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். இது ஆன்மீகம் கிடையாது. இது உண்மையிலேயே நம்மளுடைய ஆன்மாவுக்கு விழிப்பு நிலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான்களால் கொடுக்கப்படுகின்ற அவேர்னஸ் ப்ரோக்ராம். அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ இந்த அவேர்னஸ் இருந்தால் தான் நம்மளை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவு இருந்தால் தான் நம்ம இந்த சித்துக்கள் கிடைச்சா நம்ம கரெக்டான முறையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த இடத்துல ராங்காக தான் யூட்டிலைஸ் பண்ணுவோம். அப்போ இந்த விளைவறிந்து செயல் செய்யும் பட்சத்தில் நம்ம சூப்பராக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். அப்போ ஆன்மீகத்தை பற்றி பயப்படணுன்னு அவசியம் இல்லை, தியானத்தை பற்றி பயப்படணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க தியானம் பண்ணினா இதாயிரும், இதை மதி கலங்கிருமா, ஆமாம் மூளை கலங்கிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கு சான்ஸ், அது வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃபார்முலா, ஒவ்வொரு அந்த நுட்பம், ஒவ்வொரு அந்த சூத்திரம் அதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் இருந்து எல்லாம் பண்ணலாம். எல்லாத்துலேயும் இருந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் பண்ணி சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம ரிசல்ட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். வெர்டிக்கல் குரோத்தில் மென்மேலும் உயரலாம் என்று கூறி எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் அந்த இறையாற்றலையே நினைந்து உருகி உருகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து குரு பரம்பராவிற்கும் நன்றி என்ற வார்த்தையை உரித்தாக்கி அவர்கள் பாதம் வணங்கி இனிதே நிறைவு செய்கிறோம் சத்சங்கத்தை. வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.